கடவுளுக்கு பூஜை பண்றது, கோவிலுக்கு போறது, இதெல்லாம் நம்மள நிறைய பேர் செய்றோம். ஆமா, ஒரு பழக்கத்துல. ஒரு பழக்கத்துல, இல்லனா ஒரு கடமைக்கு. சில சமயம் ஒரு பயத்துல கூட செய்றோம். ஆனா, இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வேற. நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையையும், நம்ம ஆபீஸ் வேலையா இருந்தாலும் சரி, வீட்டு வேலையா இருந்தாலும் சரி. அதையே ஒரு அர்ப்பணிப்பா மாத்த முடியுமான்னு. ஆமா, அதையே கடவுளுக்கு செய்யற ஒரு அர்ப்பணிப்பா மாத்துனா, நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்னு இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அருமையான கேள்வி. கீதையில வர்ற இந்த ஸ்லோகங்களோட மைய கருத்தே அதுதான் சொல்லலாம். அதாவது, நீங்க என்ன படைக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல, எந்த மனசோட படைக்கிறீங்கன்றது தான் விஷயம். அப்படியா? நீங்க ரொம்ப அன்போடையும் பக்தியோடையும் ஒரு இலை, ஒரு பூ, இல்ல கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தா கூட அதை நான் ஏத்துப்பேன்னு கிருஷ்ணர் சொல்றதா ஒரு ஸ்லோகம் இருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம வாழ்க்கைய வேலை, ஆன்மீகம்னு ரெண்டா பிரிக்க தேவையில்லை. இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ செயலை விட மனப்பான்மை தான் முக்கியம்னு சொல்றீங்க. அதேதான். ஒரு தாய் தன் குழந்தைக்காக தன்னோட சுகத்தை எல்லாம் தியாகம் செய்யறது மாதிரி, நம்ம அர்ப்பணிப்புல வெளிப்படுற அந்த அன்பு தான் முக்கியம்னு ஒரு உதாரணம் கூட இதுல இருக்கு. ஆமா, ஆனா இதுல இன்னொரு பக்கமும் இருக்கு. சில சமயம் நம்ம செயல்களே சரியான மனப்பான்மையை உருவாக்கும். அது எப்படின்னா, நீங்க தினமும் உங்க பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து ஒரு காலை வணக்கம் சொல்றீங்கன்னு வச்சுப்போம். ஆரம்பத்துல அது ஒரு சம்பிரதாயமா இருக்கலாம். ஆனா போக போக அதுவே ஒரு உண்மையான நட்பை உருவாக்கும் இல்லையா? ஆமா ஆமா, அது உண்மைதான். அதே மாதிரிதான் கடவுள் சிலைக்கு முன்னாடி நம்ம பண்ற சின்ன சின்ன மரியாதையான செயல்கள் கூட காலப்போக்குல உண்மையான பக்தியையும் அன்பையும் நம்ம மனசுல வளர்க்கும். சரி, மனப்பான்மை தான் முக்கியம்னு புரியுது. ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க. உலகத்துல இருக்கிற எல்லாமே ஏற்கனவே கடவுளோடது தாவ. அப்போ நாம அவருக்குன்னு தனியா எதையாவது அர்ப்பணிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? இதனால நமக்கு என்ன லாபம்? நாம பண்ற அர்ப்பணிப்பு கடவுளுக்காக இல்ல, நமக்காகத்தான். சொல்லப்போனா இந்த மனப்பான்மை உங்க அன்றாட வாழ்க்கையை தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு கருவி. இதனால ஒரு 5 பெரிய மாற்றங்கள் நமக்குள்ள நடக்கும். 5 மாற்றங்களா? சரி, அதுல முதல் மாற்றம் என்ன? முதல்ல, நம்ம வேலையே நமக்கு ஒரு இன்பமா மாறிடும். வேலையே இன்பமா மாறுமா? எனக்கு அந்த காந்திய ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வர சொன்ன டிரைவர் உதாரணம் ஞாபகம் வருது. சம்பளத்துக்காக ஓட்டுற அதே வண்டி தான், ஆனா காந்திக்காக ஓட்டுறேன்னு நினைக்கும் போது அந்த டிரைவருக்கு ஒரு பெருமையும் சந்தோஷமும் வருது. சரியா புடிச்சிங்க. ஆனா நடைமுறையில இது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஏன்னா நம்ம மேனேஜர் ஒன்னும் காந்தி இல்லையே. ஆஹா, நீங்க யார நினைக்கிறீங்கன்றதுல தான் விஷயம் இருக்கு. உங்க வேலைய உங்க மேனேஜருக்காக இல்லாம கடவுளுக்கு செய்யற ஒரு சேவையா நினைக்கும்போது அங்க பாராட்டு, அங்கீகாரம்ன்ற எதிர்பார்ப்புகள் போயிடும். அப்போ வேலையோட சுமை குறைஞ்சி அதுல ஒரு திருப்தி கிடைக்கும். இதுதான் முதல் நன்மை. சரி, ரெண்டாவது நன்மை என்ன? ரெண்டாவதா, இந்த உலகத்துல நம்ம நிலை என்னன்னு இது நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது, இங்க எதுவுமே நமக்கு நிரந்தரமா சொந்தம் இல்ல. சொந்தம் இல்லையா? ஆமா, வீட்டுக்கு வர விருந்தாளிக்கு வெள்ளி கோப்பையில காஃபி கொடுக்கறோம். அவங்க அதை பயன்படுத்தலாம தவிர அது அவங்களுக்கு சொந்தமாயிடாது. அது மாதிரிதான் நாம எல்லாமே ஒரு தற்காலிக அறங்காவலர்கள் தான். ஓ, அப்போ நாம ஒரு உரிமையாளர் இல்ல, ஒரு தற்காலிக பாதுகாவலர் மாதிரி. அந்த எண்ணம் வந்தாலே போதும், வாழ்க்கையில பாதி பிரச்சனைகளும் பற்றுதல்களும் குறைஞ்சிடும். ரொம்ப ஆழமான கருத்து. அடுத்தது, மூணாவதா, இது நம்மள தர்மத்தின் வழியில நடக்க வைக்கும். நீங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் போது, இது கடவுள் ஏத்துப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். ஆமா, அது வரும். அதுவே உங்களை அதர்மமான வழியில போகாம தடுக்கும். ஒரு தார்மீக வழிகாட்டியா மாறிடும். சரி. நான்காவது, அகந்தியை அழிக்க உதவுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அகந்தைங்கிறது பெரிய விஷயம். நம்மளோட வெற்றி, புகழ் எல்லாத்தையும் நான் செஞ்சேன்னு நினைக்கிறோம். இது ஒரு சின்ன செயல் மட்டும் எப்படி மாத்தும்? இது ஒரே நாள்ல நடக்காது. நமக்கு கிடைக்கிற பலன்கள்ல ஒரு பகுதிய இது உன்னாலதான் கிடைச்சதுன்னு கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் போது, போக போக எல்லா புகழும் அவருக்கே, நாம ஒரு கருவிதான்னு புரிய ஆரம்பிக்கும். அந்த புரிதல் வர வர நான் என்ற அகந்தை தானா கரைஞ்சிடும். புரியுது. கடைசியா 5வது நன்மை. இந்த அர்ப்பணிப்பும் தர்ம வாழ்க்கையும் சேர்ந்து முழுமையான ஞானத்தை பெற நம்மை தகுதிப்படுத்தும். சரியான குருவை நமக்கு அடையாளம் காட்டி உண்மையான அறிவை நோக்கி நமக்கு கூட்டிட்டு போகும். அப்போ நாம செய்யற செயல், சாப்பிடற சாப்பாடு, குடுக்கற தானம்னு எல்லாத்தையுமே எனக்கான அர்ப்பணிப்பா செய்யன அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்றதுதான் இந்த எல்லா போதனைகளோட உச்சகட்டம். எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு தொடர்பா இருக்கு. சரியா சொன்னீங்க. இந்த விவாதத்தின் இறுதியில உங்களுக்கு ஒரு சிந்தனை. நாம செய்யற ஒவ்வொரு அர்ப்பணிப்பும் நமக்கே நன்மை கொடுக்குதுன்னா, உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க செய்யற எந்த ஒரு சின்ன வேலைய கடவுளுக்கு செய்யற ஒரு அர்ப்பணிப்பா மாத்த முடியும். ஒரு சின்ன வேலையா? ஆமா, ஒரு கப் காஃபி போடுறதா இருக்கலாம், இல்ல ஒரு இமெயில் அனுப்புறதா இருக்கலாம்.
அந்த ஒரு மனப்பான்மை மாற்றம் அந்த வேலைய பத்தின உங்க அனுபவத்தை எப்படி மாற்றும்னு யோசிச்சு பாருங்க.